நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த மத்தியான ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த மாதத்தினுடைய 2வது வாரம் கர்த்தருடைய பந்தி அல்லது நற்கருணை அல்லது திருவிருந்து என்ற ஆராதனை நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்தபடியாக நாம் கர்த்தருடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தும் ஒரு ஆராதனை தான் இந்த 2வது வாரம் ஆராதனையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவருடைய கட்டளையின்படி நினைவு கூற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் கர்த்தர் இந்த நாளில் நினைவு கூறுவாராக. உங்களுடைய ஜெபங்களை நினைவு கூறுவாராக. உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய இயக்கங்கள் இவை நினைவு கூர்ந்து கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு அருள் செய்வாராக. நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையானது என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சரீர பிரகாரமாக என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். யாருக்கு ஆறுதல், யாருக்கு தேடுதல், யாருக்கு உற்சாகம், யாருக்கு போதனை, புத்திமதி, இதெல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு அதை அவர் அந்தந்த நேரத்திலே அருள் செய்வாராக. கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர். நம்முடைய வாழ்வில் எது வந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை மனதில் வைப்போம். பேசுவது சுலபம், ஆனால் செயலில் காட்டும் பொழுதுதான் முடியாமல் போகிறது. காரணம், நாம் பலவீனமான மனுஷர்கள், நாம் மிக மிக பலவீனமானவர்கள். அது கர்த்தர் அறிவார். எனவே இந்த நாளிலும் நாம் ஆராதனை தொடங்கும் மூலமாக 90வது சங்கீதத்தை நாம் எடுத்து அதை வாசிப்போமாக. சங்கீதம் 90. இது சங்கீதம் அல்ல, இது ஒரு ஜெபம், பிரேயர். மோசே ஜெபம் என்று இதற்கு தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 90வது சங்கீதம் மோசே ஜெபம் நமது ஜெபமாக அமையட்டும். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிற்கூலியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் திராட்சம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சந்திரமும். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அதிக எங்களுக்கு போதித்தோம். கர்த்தாவே திரும்பிவார். இதுவரைக்கும் கோபமாயிருப்பீர். உமது அடியாருக்காக பரிதவில்லை. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழுக்கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். தேவரே எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் கிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். நாம் ஞானமுள்ள இருதயமுள்ளவர்களாகும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தருவாராக. சீமையினரும் செல்லப்படும்.
இறைவா 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 பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா. பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா. உன்கியோடும் சோதனை சித்தமிடும் பாதையை விட்டு பாதையை விட்டு ஜீவ பாதையில் சேரணும். பாதையை விட்டு ஜீவ பாதையில் சேரணும். ஆவி தந்தையாக்குள்ளோம், ஆவி தந்தையாக்குள்ளும் தேவதேவ குமாரனே. பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா. புத்தியோடுமை போற்றது சித்தமிடும் இயேசுவே. பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா. நாம் இன்னபடி வேண்டிக் கொள்வது நமக்கே தெரியாது. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கும் 2வது வாரமாக உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். உங்களை ஊன்றை கட்ட பலப்படுத்த நம்முடைய அருமை மகன் மார்க்குஸ் இழப்பிலை தவிக்கின்ற குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண இதுமாக பலப்படுத்தப்படும் கர்த்தருடைய கிருபையினாலே வந்து அதற்காக தகுதியா நாம் வேண்டிக் கொள்வோம், மன்றாடுவோம், பிரார்த்திப்போம். நடக்க போற காரியங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நடப்பிக்க கண்ணீரோடு வேண்டிக் கொள்வோமாக. எனவே எனக்கு அருமையானவர்களே, எனவே நாம் ஒரு அங்கம் வேதனைப்பட்டால் முழு சரீரம் வேதனைப்படும் என்றபடி நாம் வேதனையோடு துக்கத்தோடு தான் நாம் இருக்கிறோம். நான் இருக்கிறேன், நீங்கள் இருப்பீர்கள் நம்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட நிலைமையோடு கூட கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போமாக. இந்த பாடலை நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு விசுவாச வீரனுக்கும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைக்கும் இதுதான் தரிசனமாக இருக்க வேண்டும். இந்த பாடல் தான் அவனுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். சீமேஜர் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவனோடு
வாழ்ந்தால் போதும். நித்தியமா மூச்சு வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மூச்சு வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு பரிணாமியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு பரிணாமியாலே காக்கப்பட்டு. கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் சொன்னீர் உலாவியுமே. ஏழையான் சொன்னீர் உலாவியுமே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தால் போதும். உங்கள் வினைகளை நீக்கும் போது நிறைவான தோஷம் வரும் போது. உங்கள் வினைகளை நீக்கும் போது நிறைவான தோஷம் வரும் போது. அல்லேலூயா கீதம் பாடி பாடிக்கொண்டு. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு. அன்பராம் இயேசுவோடு அரவணைந்தேன். அன்பராம் இயேசுவோடு அரவணைந்தேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். உன்னிடம் சூடப்பட்ட தலையை பார்த்தேன். உன்னிடம் சூட்டி நானும் புகழ்கிறேன். உன்னிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். உன்னிடம் சூட்டி நானும் புகழ்கிறேன். வாரினால் அறியப்பட்ட முருகை பார்த்தேன். வாரினால் அறியப்பட்ட முருகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்தேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியாய் இறங்கியதே. எங்களை காட்டிய வீட்டை நீ செய்தே. என் உள்ளம் நன்றியாய் இறங்கியதே. எங்களை காட்டிய வீட்டை நீ செய்தே. Alleluia, 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 alleluia. வன்னிக்க எங்கள் நாவு போராடுக. வன்னிக்க எங்கள் நாவு போராடுக. இப்படி சுராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த
இந்த மாதிரியான ஆசை வாஞ்சைதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டும். பாருங்கள், மார்க்குஸ் ஊழியத்தினாலே வந்திருக்கிற ஒரு பையனை அவருக்கு யாரால் மொழிபெயர்த்துள்ளார். மார்க்குஸில் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு மொழிபெயர்த்திருப்பார். அவர் பார்க்கும்போது இந்த மண்ணில் உள்ள உடையுது. அவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு பிள்ளை யாரால் போய் பக்கத்திலிருந்து என்ன பாட்டு இது அவருக்காக நினைத்து நான் குடும்பத்தை நினைத்து பாடுகிறோம் என்றது சொல்ல முடியும் என்றால் சொல்லுங்கள். கட்சியில் பாசு பேசக்கூடிய ஆட்கள் யாரால் இருந்தார் அதை சொல்லிக் கொடுங்க. நின்று நின்று அவங்களோட தனியை விடாது நான் பேசுகிறேன். பார்க்கவே எங்களுக்கு கவலையாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து அவருடைய நண்பர்களை பார்க்க கட்டிப்பிடிச்சு அளவண்டு போல எனக்கு அந்த மாதிரியாக இருக்குதன்பானவர்கள். இதுதான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்திலே இருக்கிறவர்கள், அவருடைய சமூகத்திலே இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவருடைய சமூகத்திலே நிற்பவர்கள் பாக்கியவான்கள். ஓயாது அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவருடைய சமூகத்தை முகத்தை அவர் தரிசிப்பார்கள். தம்பி சொல்லையா பாட்ட ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம்
உண்மைதான் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் அவருடைய ஆத்மா இளைப்பாறிக் கொண்டிருப்பதா வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இனி அவர்களுக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, நோ worries, தூக்கம் இல்லை, அலைச்சல் இல்லை, எந்த வியாதியும் இல்லை, நோயும் இல்லை, எந்த வைத்தியரும் தேவையும் இல்லை, பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை, நித்திர மயக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேவ சமூகத்திலே நல்ல ஆரோக்கியம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. அந்தபடியாக ஒரு ஆத்மா கிறிஸ்துவ அன்றைக்கு போனால், கிறிஸ்துவனுடைய சமூகத்துக்கு போனால், அதே போல ஒரு பாக்கியவதி உலகத்தில் யாருமே இல்லை. அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம் தன்னுடைய சமூகத்திலே இருப்பவர்கள். எனவே அப்படியாக நாங்கள் மனதை தேற்றி பலப்படுத்தி கிறிஸ்துவ சமூகம் நமக்கு இங்கே தருகிறார். ஆனால் அங்கே முழுமையா நாங்கள் ருசிப்போம். இங்கே ஒரு கொஞ்சம் தான் ருசிக்க தருகிறார். ஆனால் 100க்கு 100% பரலோகத்தில் தான் நாம் ருசிக்க முடியும். எனவே தைரியமாய் இன்னொரு பாடலை படிப்போம். இதெல்லாம் நான் உங்களுக்காக படிக்கிறது காரணம், நம்ம குடும்பமா இருக்கிறபடினால நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பம், ஒன் ஃபேமிலி. அவருடைய குடும்பத்தில் நடந்தது இவருடைய குடும்பத்தில் ஒன் ஃபேமிலி. அதனால ஒரு குடும்பம் ஆண்டவருடைய பாடல் மூலமாக நம்மை தேற்றுவோம், ஜெபிப்போம். இந்த பாடலை படிப்போமா? இது நம்முடைய தீர்மானமா இருக்கட்டும். இந்த ஒரு பாடல் வரிகளை நம்முடைய தீர்மானமாக பார்க்கட்டும். சீமையினர் எண்ணிந்த துன்ப நேரம்
வாழ்க்கையிலே எது வந்தாலும் எக்காலத்திலும் கர்த்தரை சோத்திரியுங்கள் என்றபடி, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் என்றபடி, நாம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருக்க பழக வேண்டும். நாம் துன்பத்திலும் கீதம் பாட வேண்டும், இருளிலும் கீதம் பாட வேண்டும். அப்படி பக்தர்கள், ஆதி பக்தர்கள் பாடியிருக்கிறார்கள். எவ்வளவு இழப்புகள், ஏமாற்றங்கள், மரணங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியிலே அநேக பாடல்களை இயற்றி நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அவையெல்லாம் நாங்கள் பாடுகிறோம். அநேக வசனங்களை, பிரசங்கங்களை உருவாக்கி தந்துட்டு போயிருக்கிறார்கள். எத்தனையோ புத்திமதிகளை தந்துட்டு போயிருக்கிறார்கள். ஒரு முன் உதாரணத்தை வைத்துட்டு போயிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் மார்க்கு சொன்னார், முன் உதாரணம் வாலிப பிராயத்தில் நல்ல ஒரு முன் உதாரணம். இந்த மாதிரி அந்த பிள்ளைக்காக நாங்கள் சோத்தரிப்போம். எனவே கர்த்தருடைய இதிலே சமூகத்தில் இருக்கிறார். எனவே நாம் அதுக்காக கர்த்தரை நாம் துதிப்போமாக. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்தும் நாங்கள் துதிப்போம். இன்னொரு பாடலை படிப்போம். நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு இதோடு முடிந்து போகிறதில்லை. அவனுக்கு நித்திய வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது, நித்திய வாழ்வு. அந்தபடியாக நாம் இந்த பாடலை படிப்போம். ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கை தொடர்ந்து போகிறது, தொடங்கி இருக்கிறது கிறிஸ்துவுக்கு மரித்தவனுக்கு? காரணம் இந்த பாடலை பாருங்கள். பருதிரோடிருக்கையிலே என்ன குறையுண்டு சொல் மனமே. பருதிரோடிருக்கையிலே என்ன குறையுண்டு சொல் மனமே. சரணமே எவ்வளவு பாருங்கள். கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், முடிவர் என்ற நம்மை நடத்துவார். இங்கே மட்டுமல்ல, மரணத்து பின்பும் நித்தியத்திலும் அவரே மேய்ப்பார், அவரே வழி நடத்துவார் என்றெல்லாம் வேத வாக்கியம் சொல்லுகிறது. எனவே கருமையானவர்களே, இன்னொரு பாடலை பாடி
நாம் கர்த்தரை நாம் துதிக்கப் போகிறோம், அவரை போற்றப் போகிறோம். எனவே இந்த நாளில் இந்த பாடலோடு யாவருமாய் துதிப்போம், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய வாழ்க்கை முடிக்க போகிறதில்லை, நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து இருக்க போகிற நித்திய வாழ்வு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பந்தி. உங்களுக்காக நான் மரித்தேன், உங்களுடைய பாவங்களை சுமந்தேன், உங்களுக்காக தைக்கப்படுகின்ற விற்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றபடி இயேசு கிறிஸ்து என் மீட்பர் உயிரோடு இருப்பது போல அவரை விசுவாசிக்கிறவனும் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பான். எனவே பிழைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள். எனவே நாம் இந்த பாடலை பாடி சி மைனர் வழி நடத்தும் வல்ல தேவன் வழி நடத்தும் வல்ல தேவன்
இயேசு பரந்தான் வழி நடக்கும் வல்லதே. நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரை ஆய்வரை தந்தை கருத்தை போற்றி பாருங்கள். துதிப்போம். பரம தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் போற்றுகிறோம். பரிசுத்த 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 சகலவிதமான ஆறுகளின் தேவனை, எங்கள் அருமை ரட்சகரை, எங்கள் அன்பான கடவுளை நாங்கள் உங்களை பாதம் பண்ணுகிறோம். எங்களுக்கு ஆறுதல் மட்டுமல்ல, தேர்தல் மட்டுமல்ல, எங்களை திடப்படுத்துகிறோம். ஆண்டவரை எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆத்ம ஆவி தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் சரீர தேவைகளை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஆவி கலந்து போய் கிடக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல், பலம், உற்சாகம் பலப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கள் அந்த அன்பு ரட்சகரை, நம்முடைய ஆண்டவர் கிருபை மலையை பொழிவீராக, ஆறுதல் மலை ஆண்டவரை பொழியப்படுவதாக. ஆடி ஆண்டவரை துடித்துக் கொடுக்கும். எங்களுடைய கவலை கட்டுகள் கண்ணீர்கள் மறையட்டும். ஆண்டவரே, உடைய ஆடு கடாப்பட்ட கரங்கள் நம்மை கிடைக்கட்டும். எங்களை உற்சாகப்படுத்தும். நாங்கள் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு பலத்தோடு ஆண்டவரை எங்கள் தேர்தலுக்கு ஆண்டவர்களுக்கு அதில் கிடைக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் தேர்தலுக்கு எங்கள் அன்பான ஆண்டவருக்கு பரிசுத்தமே எல்லாருமே பார்க்கிறோம். நாம் திருப்பி சேர்த்துக்கிறோம். ஆண்டவர் புதுவன் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். அதாவது ராஜாவே, நீங்கள் கருத்தர், நீங்கள் ஆண்டவர், பரிசுத்தர், மகிமை நிறைந்தவர், உன்னதமானவர், பலமிக்கவர், பராக்கிரம காரியங்கள் செய்கிறவர். ஒப்பான தேவர்கள் யார்? ஜீவனுள்ள தேவன், மனுஷனாய் வந்து மனுஷனுடைய இந்த துன்பத்திலே கலந்து கொண்டவர், மனுஷனுடைய வேதனைகளை எல்லாம் அறிந்தவர், மனுஷனுடைய நிலைமைகளை முற்றிலும் அறிந்தவர். இது ஒவ்வொரு எங்களை வெற்றிக்கவும், இது ஒவ்வொரு எங்களை காப்பாற்றவும், எங்களை வழிபடுத்தும் கல்வி எங்கள் ஆண்டோடு எனக்கு உயர்த்தித்தான். வேற யாருக்கும் இல்லை. புதுக்கிறோம் மகிமையான சேர்க்கிறோம் உங்களை வழிபடுத்திட்டும் இருக்கிறோம். எந்த இயேசு ராஜாவை நாங்கள் புதுக்கிறோம். அப்பாவை நாங்கள் போற்றி வாழ்த்துகிறோம். வணங்குகிறோம். சிலுவையினுடைய பாவத்திற்காக மதித்து அடக்கப்படப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்த எங்கள் அன்பின் தெய்வமா மரணத்தின் கண்ணில் ஒத்தைக்கொண்டோடு வாழ்க்கை பாடுகளை புதுக்கிறோம். எனக்கு புதுவன் மகிமையாக சேர்க்கிறோம். பிதாவுக்கு மகிமை உண்டாவது, அன்பரசனுக்கு மகிமை உண்டாவது, ராஜாவி ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக, உலக மாணவருக்கு மகிமை உண்டாவது, அருள்நாத கிருபை நாதருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த பிதாவே, அன்பான தகப்பனே, ஆண்டவரே, எப்படி கொடுப்பது போற்றி சொல்லுவாங்க. மனிதர்களுடைய தண்ணீரை கடைசி ஆண்டவர்களை பலப்படுத்துகிறோம். எங்களை ஆரோக்கிய நடத்துகிறோம். எங்களை உற்சாகத்தை கற்றுக் கொடுக்கிறோம். சர்வ நல்லவருக்கு இந்த ராஜாவை நாங்கள் பேசுகிறோம். அநேக பிதாவை நல்லவரே எங்கள் கருத்தம் வல்லமை ஆண்டவருக்கே எல்லாம் ஆண்டவரை கைகளுக்கே ஆண்டவரை சகல மக்களுடைய வாழ்க்கை ஆளுநர்
நீரே ஆளுகை செய்கிறதற்காக நீரே ஆளுகை செய்கிறதற்காக ஆண்டு சில விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போமாக சில விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். இந்த நாளில் நாம் சுயநலமாக இல்லாதபடிக்கு இப்படியாக இந்த உலக மந்தம் தங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை பறி கொடுத்து அல்லது தங்களுடைய பிள்ளைகளை விளக்க கொடுத்து எத்தனையோ குடும்பங்கள் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யுத்தங்களின் பேரில் எத்தனையோ பிள்ளைகளை இழந்த குடும்பங்களை நான் டிவியிலே நான் பார்த்திருக்கிறேன். காசா போரிலே, ஈரான் போன்ற யுத்தங்களிலே அநேக மக்கள் இப்ப தற்காலத்திலே தங்களுடைய பிள்ளைகளை இழந்து கண்முன்னுக்கே பிள்ளைகள் செத்ததை பார்த்து துடித்து போன பெற்றோர்கள். அவர்கள் எவ்மதமாக இருந்தாலும் அவர்களோடு உணர்வுள்ள மனுஷர்கள் தான். அவர்களால் எப்படி ஆறுதல் அடைவார்களோ தெரியாது. ஆனால் அவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் தான் தேவனாக இருக்கிறார். எனவே அவர்களை எப்படியாவது ஆற்றி தைக்க வேண்டும். எனவே முதலிலே நாம் இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணி ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணுவோம். பின்பாக நம்முடைய அருமைக்குரிய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாலு யுத்தங்களிலே, எத்தனையோ வியாதிகளிலே, விபத்துகளிலே உலகமெங்கும் பறிகொடுத்திருக்கின்ற பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆண்டவரை பறிகொடுத்து கழிக்கின்ற பெற்றோர்களுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்துவாங்க. அன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகள் பிடிக்கப்பட்டு இறந்து போன்ற பார்த்த பெற்றோர்களை நீங்கள் ஆண்டவரை அந்த பெற்றோர்களை நீங்கள் ஆண்டவரை ஆறுதல் படுத்த கத்தாவை அவனுக்கு தேவையான ஆண்டவரை வெற்றிப்பை ஆண்டவரை விருந்து போன ஆகிய யாரால் நிறுத்த முடியும் என்று கத்தாவே உன்னதமானவரே தயவா இந்த குடும்பங்களை நினைக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய இழப்புகளை நினைத்து தோல்ந்து போயிருக்கின்ற பரிசுத்தமே என்னுடைய ஆறுதல் மலையை அவர்கள் மேல் பெய்ய வேண்டும். மதத்தா இருந்தாலும் இப்படிய சாவிலே படைக்கப்பட்ட மனுஷன், உணர்வுகளோடு உணர்ச்சிகளோடு படைக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவர் தேவனே. அந்த குடும்பம் இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சித்தமான மிக விரைவிலே மார்க்கஸுடைய சரீரம் இந்த நம்முடைய தேசத்துக்கு வரும். பெல்ஜியம் தேசத்துக்கு வர இருக்கிறது. அவருடைய சர்வ பிரகாரமான இறுதி ஆராதனை நம்மோடு கூட சர்வ பிரகாரமாக இறுதி ஆராதனை சரியான நேரத்தில் நல்ல நேரம் கிடைக்கவும் நல்ல நாள் கிடைக்கவும் நாம் அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். எனவே தந்த பிள்ளைகள் அந்த தவிக்கின்ற குடும்பத்தை நினைத்து எல்லாருமே ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். எல்லா ஆண்டவரும் உள்ளத்திலிருந்து கூப்பிடுங்க. இதாவை நமக்கு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடல் ஆண்டவர்கள் உடன்பிறப்புகளுக்காக அவர்களுடைய தேவைகளை சந்தி ஆவிக்குரிய தேவைகள், ஆத்ம தேவைகள்
வேதனைப்பட்டு கழிக்கின்ற நேரப்பட்ட பிரசன்னம் தேவையான ஆண்டவரே கிருபைகளை பெறும் இறக்கத்தை பெற்றவர்கள் ஆண்டவரே இறக்கங்களின் பிதாவை இறக்க பாராட்டும் என்னோடு கூட சேர்ந்து அந்த கடைசியாக கல்யாண காலம் நாளுமே கணக்கெடுக்கப்பட்டு எந்த தடையும் இல்லாது வந்து சேர வேண்டும் எந்த தடையும் வராது கொடுக்க காலத்திலே ஆண்டவரை உங்களை கற்றுக் கொடுத்தார் எல்லாவற்றையும் உங்களுக்கு கச்சிதமாய் ஆண்டு செய்து தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமென்.